வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நீங்கள் பெற்ற அனைத்து நகைக்கடனுமே முதல்வர் விஜய் அவர்கள் 1% இல்லாமல் துல்லியமாக 100% நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க இருக்காருங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தும், யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தாத நபர்கள் நகைக்கடன் தள்ளுபடியை பெற நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் நான் இந்த வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் மீண்டும் அமலுக்கு வருமா, அல்லது கடந்த சில நாட்களாகவே பொதுமக்கள் மத்தியில் ஒரு சில கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் இந்த திட்டத்தை வரும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களிடையே புதிய நம்பிக்கை உருவாகிறது. தமிழகத்தில் தேர்தல் காலகட்டத்தில் பொதுமக்களின் வாழ்க்கையை எதிர்பார்க்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் அரசியல் கட்சிகள் முக்கிய வாக்குறுதிகளாக இருந்து வந்தது. அதேபோல் தற்பொழுது முதலமைச்சராக உள்ள ஜோசப் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பெண்கள் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு நலனை முன்னிறுத்தி பல அறிவிப்புகளை வெளியிட்டார். ஸோ 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் என்ற நிலை பெரிய அறிவிப்பு. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி மோசடி திட்டம் மீண்டும் இதை பரிசீலிச்சிருக்காங்க. ஸோ இதில் தகவல்கள் அனைத்துமே வந்துருக்கு. நகைக்கடன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்குது. கடந்த 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகை அடமானம் வைக்கப்பட்டு தள்ளுபடி வந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா நகைக்கடன் கடன்களை செய்யும் திட்டம் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பு வெளியான பொழுது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. குறிப்பாக கொரோனா காலத்தில் பாதிப்புகளால் பல குடும்பங்கள் கடன் சுமையில் சிக்கியிருந்த நிலையில் இந்த ரத்த திட்டம் அவர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக அமைந்திருக்கிறாங்க. அரசின் தரவுகளின் அடிப்படையில் சுமார் 11 லட்சம் பயனாளிகளுக்கு 4,904 கோடி மதிப்புள்ள நகைக்கடன் தள்ளுபடி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பல குடும்பங்கள் மீண்டும் பொருளாதார ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அதிக அளவில் நம்பிக்கையுடன் கடன் பெற தொடங்கியதற்கு நன்றி. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குது அப்படின்றத சொல்லலாம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் ரத்தாச்சு அப்படின்னா நண்பர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆச்சு அப்படின்னா விவசாயிகள் மற்றும் சாமானிய பொதுமக்கள் வைத்துள்ள கடன்களை குறித்து ஒரு அறிவிப்பு மற்றும் எதிர்ப்பு ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ என்ன அப்படி ஒரு அப்டேட்டு எதிர்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்தது. இதில் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகிவிட்டார். தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பை அவர் எப்பொழுது வெளியிடப்படுறாரு, நகைக்கடன் தள்ளுபடி. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் இது இல்லவே இல்லை. ஒருவேளை தேர்தல் வாக்குறுதிகளை இவைகள் இருந்த பெற்றால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப கேள்வியாக இருக்குங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.